நல்லவர் நான் சொல்லுவேன். அப்ப நீங்க சொல்லணும், ரொம்ப நல்லவர். இயேசு நல்லவர், ரொம்ப நல்லவர். இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென். ஏசாயா 61:7 தான கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். டபுள் ஆனர், இரட்டிப்பான கனம். ஹல்லேலூயா. இந்த பாட்டை நான் உங்களுக்கு பாட விரும்புகிறேன். இயேசுவே நீர் நல்லவர். நீங்கள் கனவீனப்பட்டு போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம். ஆமென். இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். எத்தவர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இப்படி கைகளை உயர்த்தி, இயேசுவே நீ நல்லவர் சொல்றீங்களா? இயேசுவே நீ நல்லவர். One more time, lift your voice. இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே, இயேசுவே நீ நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. மீண்டும் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே நீ Let every tongue confess, let Jesus is good. இயேசுவே நீ நல்லவர். One more time, இயேசு, இயேசு, இயேசுவே நீர் நல்லவர். ரொம்ப 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 இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று, ஓ எனக்கு நல்லவராய், எனக்கு நல்லவராய், ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவர், எனக்கு, ஓ எனக்கு ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ரெண்டு கைகளை உயர்த்தி எப்படி நன்றி சொல்லுவேன்? எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள், செய்த நன்மைகள் ஏராளமே. இயேசுவே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன்? செய்த நன்மைகள், செய்த நன்மைகள் ஏராளமே. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் ஓயாமல் முத்தம் செய்கிறேன். இயேசுவே நீ நல்ல. Let your voice be bolder and louder. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே. Come on, raise your voice. இயேசு, இயேசு, இயேசுவே. ஓ நல்லவர் நீ ரொம்ப ரொம்ப இயேசுவே. சொல்லுங்க, உடைக்கப்பட்ட நேரங்களில், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றேன். எனக்கு நல்லவராய், எனக்கு ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. உடைக்கப்பட்ட நேரங்கள், உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்று எனக்கு, எனக்கு ரொம்ப நல்லவராய் இருப்பவரே.
கைகளை தட்டி நல்லவர், ரொம்ப 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 நல்லவர். My God is totally good. There is nothing bad in him. நம் ஆண்டவர் ரொம்ப 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 நல்லவர். ஹalleluya. அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I'm so honored and privileged to be here. உங்க மத்தியில் இருப்பதை பெரிய பாக்கியமாய் ஸ்லாக்கியமாய் நான் கருதுகிறேன். உங்க பாஸ்டர் he is a father. He's not just a pastor. நிறைய பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. நான் தகப்பன் இருதயம் உடைய ஒரு போதகரை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ உங்கள் மத்தியில் வருவது குறித்து ரொம்ப சந்தோஷம். உங்கள் பாஸ்டர் பேரும் என் பேரும் ஒன்று தான், ராபர்ட். ஸோ ரொம்ப சந்தோஷம். அன்போடு அழைத்த பாஸ்டர் குடும்பத்துக்காகவும் இங்கே இருக்கிற அத்தனை லீடர்ஸ்க்காக நான் இயேசுவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நேற்று தினத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை, கீழே டவுன் ஃப்ளோரில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்போது, அந்த வசனத்தை நான் சொல்லி வாசிக்க சொல்லும்போது தான் சொன்னாங்க, அதுதான் இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் என்று சொன்னார்கள். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏசாயா 61:7 இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததில்ல. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டு. Everlasting joy will be yours. Amen. அந்த வெட்கத்துக்கு பதிலாக, அந்த லட்சைக்கு பதிலாக கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை கொடுக்கிற மாத்திரமல்ல, அந்த நன்மை உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்னா everlasting joy. அந்த நன்மை நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கும். அது எடுக்கப்பட முடியாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். உலகம் தருகிற சந்தோஷங்கள், உலகம் தருகிற நன்மைகள் எல்லாம் தற்காலிகமானது. அது எப்போ வேணால் நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுபடலாம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற நன்மை, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அது நித்திய மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவருடைய கரத்தின் கிரியைகளை அவர் நெகிழ விட மாட்டார் என்று சங்கீதம் 138:8 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். அவர் கரத்தின் கிரியைகளை நெகிழ விட மாட்டார். உங்கள் கைகளில் எந்த நன்மைகளை கொடுத்திருக்கிறாரோ, பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த ஒரு நன்மை, அவைகளை நெகிழ விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது கீழே விழ விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே வசனத்தை வாசிக்கும் போது we see the double honor, இரட்டிப்பான கனத்தை சொல்லுகிறதா இருக்கிற இந்த வசனம்ல. ஆமென். இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான பங்குன்னு ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இன்னொன்று இரட்டிப்பான பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கிலீஷில் கரெக்டாக சொல்லப்பட்டிருக்கிறது டபுள் டோஸ் ஆஃப் ஆனர். ஆமென். டபுள் போர்ஷன், இரட்டிப்பான கனம். ஆமென். டபுள் பிளெஸிங் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம்ல, டபுள் ஆனர் என்று வைத்துக் கொள்ள வேண்டாம். பட் நான் சொல்றேன், இந்த வருஷத்துல டபுள் ஆக போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். உங்க எண்ணிக்கையிலும் கர்த்தர் ஒரு டபுளை கர்த்தர் தருவாராக. ஆமேன். இப்போ ஒரு ஆராதனை நடக்கிறது, 2 ஆராதனையாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்தாருங்க, பக்கத்தில் பார்த்து சேரை பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமாக கொஞ்ச நேரம் அதில் ஃபில் ஆயிடுவேன், நீ கவலைப்படாத, சேரை பாட்டு கொஞ்சம் தேற்றுங்க, ஆற்றுங்க. ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் நிரப்புவார். ஆமென். டபுள் ஆனர் கொடுப்பாருங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் சில டைம் ஜனங்கள் நம்மை அவமதிக்கும்படி அனுமதிப்பார். He allows people to dishonor you, disrespect you.
speak all kinds of discouraging words to you. அதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சில காரியங்களும் வாழ்க்கையில டிஸ்கரேஜிங் திங்ஸ் நடந்திருக்கலாம். உங்களை சோர்வடைய பண்ணுகிற காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், அது உங்க ஃபைனல் ரிசல்ட் கிடையாது. ஃபைனல் ரிசல்ட் என்னது? டபுள் ஆனர். டபுள் ஆனர். ஆமென். அது எப்படி உங்களை கனப்படுத்துவார்னா, நீங்கள் வெட்கப்பட்டு போன தேசத்தில் பாருங்க, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் ரெண்டுமே ஒரே காரியத்தை குறிக்கிறது. நான் வாசிக்கிறேன். 19வது வசனத்தின் 2வது பாகம் நான் வாசிக்கிறேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்க செய்வேன். புகழ்ச்சியும் டபுள், அங்க டபுள். புகழ்ச்சினா என்னது? நேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லலாம். புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டு போனாயோ, நீ அனுபவித்த சகல தேசங்களிலும், எந்தெந்த தேசத்துல நீ துன்பத்தையும் அனுபவித்தாயோ, வெட்கத்தை அனுபவித்தாயோ, அந்தந்த தேசங்கள் மத்தியில உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். அடுத்து 20வது வசனம் பாருங்க. 20வது வசனம் சொல்லுகிறது. அந்த 20வது வசனம் சொல்லுகிறது. நான் 2வது பகுதியை வாசிக்கிறேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களும் நான் உங்களை, ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். சேம் திங். அங்க புகழ்ச்சி கீர்த்தி, இங்க கீர்த்தி. சேம் திங். both talks about the same thing. அது பூமி சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை வச்சிருக்கிறாரா வைக்கலையா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் நேம் ஃபேம் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? பேரும் புகழும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நீங்க வெட்கப்பட்ட தேசத்துல, எந்த இடத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்தில், எந்த கேஎல் பகுதியில் நீங்க வெட்கப்பட்டு போனீங்களோ அந்த கேஎல்ல அதே பகுதியில், அதே ஸ்ட்ரீட்ல, அதே ஏரியால. நான் சொல்றேன், இங்க நீங்க வெட்கப்பட்டு போயிட்டு அமெரிக்கால உயர்த்தப்பட்டா யாருக்கு தெரியும் உங்களுடைய நிலைமை? அதனால ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவருங்க. God is a jealous God. பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா இருந்தா கூட அவர் சும்மா இருக்க மாட்டார். பக்கத்துல நீங்க சும்மா இருந்தா கூட அவர் சும்மா இருக்க மாட்டார். உங்களை யாரா வெட்கப்படுத்திட்டாங்க, உங்களை அவமானப்படுத்திட்டாங்க, உங்களை நிந்தைக்குள்ளாக நடத்திட்டாங்க அப்படின்னா அவருக்கு அப்படியே என்ன துடிக்கும்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நிச்சயமா என் பிள்ளை அதே இடத்துல நான் அவளை கனப்படுத்துவேன். வெட்கப்பட்டு போன அந்த தேசத்துல உன்னை கீர்த்தியும் உன்னை புகழ்ச்சியுமா வைப்பேன். ஆமென் சொல்ல. பைபிள்ல நிறைய ஆதாரங்களை நான் சொல்லலாம். ஈசாக்கு மகனை அனுப்பி விடுகிறான். யாக்கோபு ஒரு வெட்கப்பட்டு போன ஒரு நிலைமை, அம்மாவும் அப்பாவும் கைவிடப்பட்டு அவன் போய் அப்படியே தனித்து விடப்பட்டு போகிறான். உடனே ஆண்டவர் சொன்னார், யாக்கோபே, உன்னை தேசத்துக்கு உன்னை திருப்பி கொண்டு வருவேன். ஆமென். நான் சொன்னதை செய்வரை உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் அவனை வாக்குத்தத்தம் கொடுத்துதான் அனுப்புகிறார். ஆமென். அவன் திரும்பி வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் திரும்பி வரும்போது 2 பரிவாரங்களோடு வந்தானாம். அதில் பக்கத்தில் டபுள் சொல்லுங்க, எல்லாம் டபுள் தான். டபுள் பிளெஸிங், டபுள் போர்ஷன். ஆமென். டபுள் ஆனர். 2 பரிவாரம்னா 2 பொண்டாட்டியோட வந்தா நினைச்சுக்காதீங்க. பரிவாரம்னா பொண்டாட்டி கிடையாது. சில பேர் 2 பரிவாரம்னா 2 மனைவி இல்ல. 2 பரிவாரம்னா சொல்லு 2 தேசத்தின் சொத்துக்கலாம். என்னது? தேசத்தின் சொத்துக்கள்.
2 தேசத்தின் சொத்துக்களோட திரும்பி வரான். எப்படி போகும்போது அவமானப்பட்டு அவனே சொல்றான், கோலும் கையுமாய் நான் போனேன், கர்த்தர் என்னை 2 பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். வெறும் கோலும் தடியுமா போனேன். அவன் போகும்போது எப்படி போனான் தெரியுமா? அவங்க அப்பா ஒண்ணுமே கொடுக்கல. அவங்க அப்பா he was the richest man on the world. அந்த காலத்துல எங்க ஊர்ல அம்பானின்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல, அது மாதிரி அந்த காலத்துல ஒரு அம்பானி இருந்தார். அவர் யாரு? ஈசாக்கு அந்த காலத்து அம்பானி. அந்த அம்பானி இவனை அம்போன்னு விட்டார். ஒண்ணு கூட கொடுக்கலங்க அவங்க அப்பா. அவங்க அப்பாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அவங்க தாத்தா ஆபிரகாம் 10 ஒட்டகத்தை அனுப்பினார். 10 ஒட்டகம்னா நம்ம ஊர் பாஷையில 10 பென்ஸ் கார். புரியுதா உங்களுக்கு? இப்பனா 10 பென்ஸ் காருக்கு சமம். அவங்க போய் மருமகளை கூட்டு வருவதற்கு 10 பென்ஸ் கார் ஃபுல் ஆஃப் ரிச்சஸ் அண்ட் காஸ்ட்லி திங்ஸ் வச்சு அனுப்பிச்சு போய் பொண்ணை பத்திரமா கூட்டு வராங்க சொகுசா. அவங்க அப்பாவுக்கு பொண்ணு கூடமா அவ்வளோ கௌரவமாக அனுப்பிச்சார் அவங்க தாத்தா. ஆனால் இவங்க அப்பா இவனை எப்படி அனுப்புறாரு? அம்போன்னு விட்டார். 10 ஒட்டகத்துக்கு கூட 10 வேலைக்காரங்க போனாங்கல்ல, 10 டிரைவர்ஸ் போனாங்க. ஆனால் இவனுக்கு ஒரு பென்ஸ் கார் கொடுத்து ஒரு டிரைவரை கொடுத்து, சரி போடா கொஞ்சம் கஷ்டப்படாமல் போடா, அட்லீஸ்ட் ஒரு டிரைவர் ஒரு பென்ஸ் கார் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல. அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ கோபம். என்னையாடா நீ ஏமாத்தின, நான் நேசிக்கிற மகனுடைய ஆசீர்வாதத்தை திருடுன, அனுபவிடா, போ, கெட் அவுட். பட் ஆண்டவர் வெட்கப்பட்டு போன தேசத்தில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் வைப்பார். திருப்பி அவன் வரும்பொழுது அவங்க அண்ணனுக்கு கிஃப்ட் கொடுத்தது ஒரு பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலை பாருங்களேன். அங்கே ஜேக்கப் திருப்பி வரும்பொழுது ஜேக்கப் கிஃப்ட் கொடுக்குறான். அது மட்டும் அந்த பட்டியலில் ஃபியூ மட்டும் 2 கொஞ்சம் காரியத்தை மட்டும் நான் சொல்லுறேன். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்துட்டீங்களா யாராச்சும்? 1 செகண்ட். ஆம், 32ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் பாருங்க. யாராச்சும் எனக்கு தமிழ்ல வாசிக்கிறதுக்கு உதவி செய்யணும். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளை தன் சகோதரனாக ஏசாவுக்கு வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும் 200 வெள்ள ஆடுகள், 20 வெள்ளாட்டு கடாக்களையும் 20 வெள்ளாட்டு கடாக்கள், 20 செம்மறி ஆடுகளையும் 20 செம்மறி ஆடுகளும் 20 ஆட்டு கடாக்களையும் 20 ஆட்டுக்கடாக்களையும் பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் 30 ஒட்டகங்கள் பால் கொடுக்கிற. அப்படின்னா 30 ஒட்டகம்னா அவங்க அண்ணனுக்கு 30 பென்ஸ்கார் அவன் கிஃப்ட் கொடுக்குறான். திருப்பி வரும்போது அப்போனா நீங்கள் ஒன்றும் கெடாக்கள் ஆடுகள் மாடுகள்னா நீங்கள் அப்படி நம்ம ஊரில் பாஷையில் பேசினா பென்ஸு BMW ஹார்லி டேவிட்சன், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அப்படி கொடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-500க்கு மேலே போகுது அவன் கொடுத்த வெஹிக்கிள் மட்டும். அப்போனா அவன்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. அவன் கிஃப்ட் அவ்வளோ கொடுக்குறான்னா அவன்கிட்ட எவ்வளோ இருந்திருக்கும். தேங்க்யூ சிஸ்டர், உட்காந்துக்கோங்க. ஆண்டர், நீ வெக்கப்பட்டு போன தேசத்தில் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பன 2 பரிவாரங்களை கொடுத்து 2 தேசத்தின் சொத்துங்க. பைபிள் தேசங்களின் சொத்து, 2 தேசம் அப்படின்னா எடுத்துக்கோங்க. சிங்கப்பூர் மலேசியாவுடைய சொத்து அப்படி எடுத்தா யோசித்து பாரு. புரிஞ்சு கொள்ளவே முடியல. அப்படிதாங்க நம்ம ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுகிறவர். பக்கத்தில் பார்த்து இந்த வருஷம் கர்த்தர் வைராக்கியம் பாராட்டி உன் வாழ்க்கையில் டபுள் ஆனர் கொடுப்பார், டபுள் பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்று நான் சகேரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் சொன்னேன்.
சகேரியா 9:12 ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ வெட்கப்பட்ட இடத்துல, நான் தமிழில் வாசிங்க, நான் இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபார் ஈச் ஆஃப் யோர் ட்ரபிள், வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானத்திற்கும் ரெட்டிப்பான நன்மை. பாருங்க, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஐ பிலீவ் இந்த வருஷமே கர்த்தர் தரப்போகிறார். இந்த சில மாதங்களுக்குள்ள சில பேர் வாழ்க்கையில் ரெட்டிப்பான நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். இங்கிலீஷ் வெர்ஷன்ல சொல்லுங்க, ஃபார் ஈச் ஆஃப் யோர் ட்ரபிள். அப்படின்னா ஒவ்வொரு துன்பத்துக்கு பதிலாய். அப்படின்னா 5 துன்பத்தை உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எத்தனை ஆசீர்வாதம்? 5 2s are 10. ஸோ 10 ஆசீர்வாதம். 10 சாத்தானின் வாயை பொத்து. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மக்கள் வாயடைச்சு போகிற மாதிரி கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல பார்க்கிறோம், அவங்க வெட்கப்பட்டு போன தேசத்துல God was so jealous. தாவீது வெட்கப்பட்டு போன இடத்துல டபுள் blessing கொடுத்தார். என்னன்னா, ஃபர்ஸ்ட் he was a king over Judah. பார்த்தீங்கன்னா 12 கோத்திரங்கள் இருக்கிறது. முதல் அவன் வெட்கப்பட்டு போன தேசத்தில் அந்த ஒரே கோத்திரத்துக்கு மாத்திரம் ராஜாவாய் உயர்த்தப்பட்டான். பட் திருப்பி ஆண்டவர் அவங்களே கூப்பிட்டு, அந்த எல்டர்ஸ், தலைவர்கள், அந்த தேசத்துக்கு அதிபதிகளாக இருக்கிறவர்கள், அவர்களே அவனை 2 முறை வரவைத்து, வரவழைத்து அவனை யூதாக்கு ராஜாவாய் மாற்றினார்கள். மீண்டும் அவனை வரவழைத்து சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவாய் மாற்றினார்கள். டபுள் பிளெஸிங், டபுள் ஆனர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பைபிள்ல நிறைய பேர் வாழ்க்கையில் அதே வெட்கப்பட்டு போன தேசத்துல டபுள் ஆனர் கொடுத்து கர்த்தர் வைத்தார். மொர்தேக்காய் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா he was a doorkeeper, ஆமென், கவர்னரா கர்த்தர் மாத்தினார். ஃபர்ஸ்ட் ஒரு முறை அவனை பார்த்தீங்கன்னா ராஜாவின் குதிரையில வச்சு ஆனர் பண்ண வச்சார். ஆமென். யார் அவனை டிஸ்ஆனர் பண்ணானோ, யார் அவனை அவமானப்படுத்தினானோ, அவனை வச்சே அழகுபடுத்தினார். நல்ல கையை தட்டுங்களேன். அழகுபடுத்துகிற தெய்வம் அலங்கோலங்களை அழகுபடுத்துவார். உங்க வாழ்க்கையில எந்த அலங்கோலங்கள் இருக்கலாம், நோ மேட்டர் வாட். சில அலங்கோலங்கள் உங்க மூலமாயே வந்திருக்கலாம், உங்க பாவத்தின் மூலமாய் அலங்கோலங்கள் வந்திருக்கலாம், இல்ல மற்ற ஜனங்கள் உங்களை அலங்கோலப்படுத்தியிருக்கலாம். நோ மேட்டர் வாட், கர்த்தர் உங்களை அழகுபடுத்துகிற ஒரு வருஷம். கைகளை தட்டி கர்த்தர் உங்களை அழகுபடுத்து. God is going to decorate you. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழகுபடுத்தும் தெய்வம், அழகுபடுத்தும் தெய்வம். அலங்கோலமா இருந்தவனை கர்த்தர் அழகுபடுத்தினார். பைபிள்ல நிறைய பேரை போட்டிருக்கோம், they were decorated அப்படின்னு. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஜோசப் he was decorated. பார்த்தீங்கன்னா ராஜாவின் சன்னிதானத்துக்கு கொண்டு போய் தாடியை வளர்த்து அப்படியே ஒரு மாதிரி, ஏன்னா ஜெயிலில் கிடந்தான்ல, அடிமையா இருந்தவன, சிறை கைதியானால பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவன் ராஜாக்கு முன்பாய் கொண்டு போகும்போது அவனை அலங்கரித்து கொண்டு போனார்கள். அனாதையா இருந்த எஸ்தர் ராஜாத்தியை அலங்கரித்து, அலங்கோலத்தை மாற்றி அவளை அலங்கரித்து ராஜாவின் சமூகத்தில் கொண்டு போனார்கள். அதே மாதிரி மொர்தேக்காய் அலங்கரிக்கப்பட்டு, யாரை வச்சு கர்த்தர் அவனை அலங்கப்படுத்தினார், அலங்கோலத்தை அழகுபடுத்தினார். நீங்க சொல்லணும், சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஏன்னா தூக்கம் வராது. யாரை வச்சு அன்னைக்கு அவனை அழகுபடுத்தினார்னா, ஆமானை வச்சு. அன்னைக்கு இங்க இருக்காங்கன்னு தெரியல, மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க எங்க ஊர்ல தான். இப்போ கல்யாணத்துக்கு தான் போனீங்கன்னா அவங்கள கூப்பிட்டீங்கன்னா ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை பியூட்டிஃபுல்லா, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணான்னு தெரியாது, அப்படி பியூட்டி ஆக்கிடுவாங்க. அன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் தெரியுமா? ஆமான் தான். எப்படி மூஞ்சில பெயிண்ட், மூஞ்சில அழகா அந்த பெயிண்ட்னு சொல்லக்கூடாது, அசிங்கமா இருக்கு, என்ன சொல்லுவீங்க அது பேர்? ஃபவுண்டேஷன். அப்புறம் ஃபவுண்டேஷன் மேலே அது நிறைய ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம் நிறையா போடுவீங்களே. அப்புறம் ஃபவுண்டேஷன், அப்புறம் சொல்லுங்க, கன்சீலர். எப்பா அம்மா
பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷேட் அடிக்கும்போது, ஒவ்வொரு லேயர் போடும்போது அவனுக்கு மூஞ்சி எப்படி இருந்திருக்கும்? அடப்பாவி, கன்சீலர் உனக்கு தேவையாடா? இவன் வாய் எப்படி போயிருக்கும், மூஞ்சி எப்படி போயிருக்கும்ல? என்னைய அசிங்கப்படுத்தி என்ன அவனுக்கு என்ன, நான் அவனை அசிங்கப்படுத்தினேன், அவனை முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டாரு. அதுதான் கர்த்தர் உங்களை கனவீனப்படுத்தினவர்களை வைத்தே கனப்படுத்துவார். கைகளை தட்டு. கனவீனப்படுத்தினவங்களே வந்து எஸ் சார், நீங்க சொல்லுங்க சார், இனிமேல் நீங்க தான் சார் இந்த கல்யாணத்துக்கு வரணும் சார், நீங்க வாங்க சார். குடும்பத்தில் சொல்லுவாங்க, ஐயா நீங்க வாங்க ஐயா, நீங்க வந்தால் தான் ஆசீர்வாதம். உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்காம கனவீனப்படுத்தினாங்கல்ல, ஆமேன். அடுத்து சொல்லுவாங்க, நீங்க தான் வந்து கேக் கட்டிங்க்கு வரணும் அப்படின்வாங்க. ஆமேன் வரமாட்டேதே. ஆமேன்னு சொல்லும்போது அப்படின்னா அவமானப்பட்டு போயிருக்கீங்க அர்த்தம். என்ன பாஸ்டர், நான் சொல்றேன், எந்த இடத்தில் வெட்கப்பட்டு போனீங்களோ அதே இடத்தில் டபுள் ஆனர். ஒரு ஆனரோட விட மாட்டான், ரெட்டிப்பான. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் ஆண்டவர் வைராக்கியம் உள்ளவர். ஆமென். எனக்கு ஒரு பாட்டு ஆண்டு கொடுத்தாரு. என்னை சி கொடுங்களேன். அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும் தெரியல? என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவேன். கைகளை தட்டி. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றுனீங்க. சொல்லுங்க. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றுனீங்க. புழுதியில் இருந்த மனுஷன பொன் சிறகாக மாற்றுனீங்க. புழுதியில் இருந்த மனுஷன அழகுபடுத்தும் தெய்வம். ஆமென். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, அலங்கோலத்தை அலங்காரமா மாட்டினீங்க. புழுதி இருந்தவனை பொன் சிறகாய். புழுதியில கிடந்தாங்க மொர்தெகாய், சாம்பல் உடை. ஆனா அவனுக்கு ராஜாவின் உடையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அவனுக்காச்சும் சாம்பல் உடை, ஆனா யோசேப்புக்கு உடையே கிடையாது, நிர்வாணம். ஆனா அவனுக்கு ராஜாவின் உடையை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த யோசேப்பு அவன் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா டபுள் தான். டபுள் பக்கத்தில் டபுள் தான். இந்த சர்ச்சுக்கு டபுள் தான். டபுள் பிளெஸ்ஸிங், டபுள் நேம், டபுள் ஃபேம். பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 குழந்தை பிறக்குது, எப்ராயிம், மனாசே. டபுளா இல்லையா? 2 ஆண் சிங்கம் வந்துச்சா இல்லையா? ஆமென். வெக்கப்பட்டு போனது. அதான் அவன் சொல்றான், 2 பிள்ளைக்கும் பேர் வைக்கும் போது சொல்றான், நான் வெக்கப்பட்டு போன தேசத்தில் கர்த்தர் என்னை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா என்று மகனுக்கு பேரிடுவதை பார்க்கிறோம். The where I was put to shame, God gave me 2. எப்ராயிம் மனேசை கொடுத்து, நான் வெக்கப்பட்ட தேசத்தில் என் தகப்பனுடைய துக்கத்தை, ஃபர்ஸ்ட் மகனுக்கு என் தகப்பனின் வீட்டின் துக்கத்தை மறக்க பண்ணினார்னு ஃபர்ஸ்ட் மகனுக்கு பேரு. 2வது மகனுக்கு பேரு பார்க்கும்போது சொல்றாரு, என் வெக்கத்தை மாற்றினார், நான் வெக்கப்பட பழுக செய்தார். God made me fruitful in this nation. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல பார்த்தா மனாசையும் வருது, எப்ராயிமே வருது. சில பயந்துறாங்க, குழந்தை வருதுன்னு பயந்துறாதீங்க. ஆவிக்குரிய ரீதியில் எடுத்துக்கோங்க. சில குழந்தை வேணா குழந்தையும் வருது. ஆமென். கன்சீவே ஆக மாட்டீங்களா? யாருக்கு தெரியும்? உங்களுக்கு ட்வின்ஸை கர்த்தர் தர முடியும்.
ஹல்லேலூயா. என் தேவனால செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த காலையில சந்தோஷமா இருக்கீங்க? மை காட் வில் டூ இட். என் தேவன் செய்வார்னு எத்தனை பேர் நிச்சயத்திருக்கிறீங்க? நான் நிச்சயத்தோடு தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏதோ சும்மா அந்த வாக்குத்தத்தத்தை பாஸ்டருக்கு ஆண்டவர் கொடுக்கல, சும்மா அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. ஏன்னா இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தம் அதுதான் நான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். ஆனர், ஐ வில் ஆனர் யூ. அதுதான் ஆண்டவர் எனக்கு இந்த வருஷம் வாக்குத்தத்தமாய் கொடுத்தது. அதனால இங்க I was so surprised to know that we both share the same promise. எத்தவராமே வெக்கப்பட்டு போன தேசத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியும். ஆமென். அந்த சரணம் ரெடி ஆயிடுச்சா? அந்த லிரிக்ஸ் அழகுபடுத்தும் ரெடியா பாஸ்டர்? அது போடுறீங்களா? அந்த சரணத்தை மட்டும் பக்கத்தில் பார்த்து உங்களை அழகுபடுத்த போற. சில பேர் கல்யாணம் ஆகலையா? இந்த வருஷம் கல்யாணம் ஆக போகுது. சில நாள் நீண்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் நிவிர்த்தி செய்யப்பட போற. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நிலுவையில் இருந்ததெல்லாம் நிவிர்த்தி செய்யும். நிலுவையில் இருந்துச்சுன்னா என்னது? இப்ப நடக்குமா, இப்ப நடக்குமா, இப்ப நடக்குமா? பெண்டிங்ல, நிலுவை பெண்டிங் சொல்லுவாங்கல்ல, எல்லாம் பெண்டிங், எல்லாம் பெண்டிங், எல்லாம் மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். ஆமென். பாடலாம் அந்த சரணத்தை. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றுனீங்க. அலங்கோலம் நிறைந்த வாழ்க்கைய அலங்காரமாக மாற்றுனீங்க. புழுதியில் இருந்த மனுஷன பொன் சிறகாக மாற்றுனீங்க. புழுதியில் இருந்த மனுஷன பொன் சிறகாக. கைகளை தட்டி, என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு மகிமைப்படுத்தும். என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார என்னை அழகுபடுத்தும். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. ஹல்லேலூயா. இப்ப நீங்க சொல்லுங்க, என்னை அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. கைகளை உயர்த்தி அன்போடு ஆராதிப்பேன். சொல்ல, என்னை மகிமைப்படுத்தும், என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, மனசார மகிமைப்படுத்துவே. கைகளை தட்டி மனசார இந்த சபையை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த கேஎல்ல கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினேன், இன்னும் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்ற ஆண்டவருடைய வார்த்தை இந்த சபைக்கு உண்டாகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மகிமைப்படுத்தினேன். இப்ப கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி வச்சுக்கிறாரா? ஆமென். இந்தியாவில் கேஎல்னாலே பாஸ்டர் பேர் எல்லாருக்கும் தெரியும். அப்படி கர்த்தர் மகிமைப்படுத்திருக்கிறார். உங்க சபையை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். மகிமைப்படுத்தினேன், இன்னும் உங்களை மகிமைப்படுத்துவேன். பக்கத்தில் பார்த்து இன்னும், அந்த இன்னும் அழுத்தி சொல்லுங்க. இன்னும், ஸ்டில், இன்னும், இன்னும், இன்னும் உங்களை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில மட்டும் நான் 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ஈசாக்கு வாழ்க்கையில இருந்து அவன் வெக்கப்பட்டு போன தேசத்துல கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைத்தான். நான் நிறைய பேர் சொன்னேன், யோபு வாழ்க்கையிலும் டபுள். யோபு சொல்லலையோ? ஜோப் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள் 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 டபுள். பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் அந்த ரெண்டை கம்பேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். லெட் மீ சே இட் எக்ஸாக்ட்லி இந்த பைபிள் ரெஃபரன்சஸ். 42ஆம் அதிகாரமும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 42:12, யோபு 1:3, அது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா
அவன் இழந்து போன ஆடுகள் 7,000 ஆடுகளை இழந்து போவான். அங்க சொல்லப்பட்டிருக்கும் 14,000. திருப்பி 42:12 கம்பேர் பண்ணீங்கன்னா 7,000 becomes 14,000. அவன் இழந்தது 7,000, ஆனா பெற்றுக்கொண்டதோ அங்க சொல்லப்பட்டிருக்கும் என்னது? 10,000. ஆமென். 14,000. பார்த்தீங்கன்னா யோபுடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாய் இருந்தது. அங்க பார்த்தீங்கன்னா 10,000 ஆடுகளும், அடுத்து 6,000. உடனே திருப்பி 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல போய் டக்குன்னு போய் பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கும் அவன் இழந்து போனது 3,000 ஒட்டகம். அதுக்கப்புறம் திருப்பி அது நான் டைம் இல்லை, அது பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாக்ட்லி ஆச்சரியம். ஒன்று கூடல ஒன்று குறையிலங்க, எல்லாமே டபுள் 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 டபுள். மனைவியை தவிர அது மட்டும் சிங்கிள் தான். உடனே டபுள்னோடனே நினச்சிடாதீங்க வேற எதையோ. பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் டபுள். ஈவன் பிள்ளைகள் கூட டபுள். எப்படி டபுள் பாஸ்டர்? 10 பிள்ளைகள் செத்து போனாங்கல்ல, 10 பிள்ளை செத்து போனாங்கன்னு உலகம் சொல்லும். ஆனால் 10 பேர் பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். என்ன இடம் மாற்றி இங்கிருந்து அங்கே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அங்கே பாருங்க, ஆண்டவர் கொடுத்ததும் 7 sons 3 daughters, ரைட்? 7 பையங்க 3 பொம்பளை பிள்ளைகள் செத்து போனார்கள். கரெக்டா அதே மாதிரி அந்த ஈவன் அந்த பார்த்தீங்கன்னா ஈவன் அந்த அந்த செக்ஸ் அந்த இது ஆண் பெண் என்ற இதுல கூட கர்த்தர் மாத்தல. 8 ஆண்களை கொடுக்கல, கரெக்டா 7, கரெக்டா 3 பக்கத்துல கரெக்டா செய்வார். உங்க வாழ்க்கையில கரெக்டா செய்வார். காம்பன்சேட் பண்ணார்னா சரியா பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் 10, பூலோகத்தில் 10, அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 20. எல்லாம் 10. ஆமென். என்ன சொல்ல, நிறைய பேர் சொல்ல, திருப்பி இப்போ சொல்கிறேன், 10 வாய 10. ஆமென். நான் உண்மையாக சொல்கிறேங்க, ஏதோ நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசுகிறேன் நண்பு, நான் நிச்சயத்தை நான் பேசி கொண்டு இருக்கிறேன். ஆமென், ஆமென். இங்கேயும் அற்புதம் செய்வார், தூரத்திலையும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆனா நீங்க ஆண்டவரை கனப்படுத்தணும். ஆமென். ஈசாக்கு வாழ்க்கையில நான் சொல்றேன், அதை சொல்லி நான் முடிக்கிறேன். ஈசாக்கு வாழ்க்கையில 26ஆம் அதிகாரத்துல அவன் போன பாடுகள் அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 26ஆம் அதிகாரத்துல அவன், உங்களுக்கு தெரியும், கேராரில் கூடியிருக்கிறான். பஞ்ச காலம். கேராரில் கூடியிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், இருக்கிற இந்த கொஞ்சம் விதையை விதை என்னார். அதை அவன் விதைத்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா 100 மடங்கு அறுவடையை கொடுத்துட்டார். நீங்க அல்லேலூயான்றீங்க, ஆனால் கூட இருக்கவங்க எல்லாம் அழுடா அப்படி மாதிரி அவன் வாழ்க்கையில். அவனை ஆசை வச்சா உங்களை ஆசை வச்சா மற்றவங்க அலறுவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது எல்லாம் சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்க கூட பிறந்தவங்களே, வாங்கிட்டானா புது காரு, வாங்கிட்டானா, அவன் எப்படி வாங்கினா, அவன் லோன் போட்டிருப்பான். ஒத்துக்கவே மாட்டாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சா. ஆனால் ஒத்துக்க வைப்பார். எத்தனை ஆமென் சொல்றேன். பார்த்தீங்கன்னா பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலனை கொடுத்தோன்னே எல்லாரும் கட்டு 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 கட்டுன்னு பைபிளில் சொல்லப்பட்டு அவன் பொறாமப்பட்டு அவங்க அப்பாவுடைய துறவெல்லாம் போட்டு மண்ணை போட்டு மூடி அவங்களுடைய பரம்பரை சொத்தை எல்லாம் பாலாக்கினார்கள். அது மட்டுமா செஞ்சார்கள்? சொன்னாங்க, வெளியே போ, கெட் அவுட். ராஜா சொல்ற, அபிமெலேக் ராஜா, கெட் அவுட், போ பள்ளத்தாக்கு, வெளியே போ, தேசத்தில் இருக்காது. எப்படி ஒரு அவமானம்! எல்லாரும் நம்மளுக்கு நிறைய டைம் என்னன்னா, தனியா நம்மளை அவமானப்படுத்தினா கூட எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தும் பொழுது அது ரொம்ப வலி. ஐயோ, இவங்க முன்னாடி நான் வைக்கப்பட்டு போயிட்டேன். இந்த நிலைமை எனக்கு ஏன் கல்யாண டைம் இந்த இடத்துல போய் நடந்துச்சு, எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு சில பேர் அப்படியே நெஞ்சு வலிக்குது. இல்லை, உங்களை அவமானப்படுத்தினது, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி, கெட் அவுட்.
வெளியே போ. அவன் வெளியே போறான். வெளியே போய் கேராரின் பள்ளத்தாக்கில் போய் அவன் துறவை தோண்டுகிறான். ஏன்னா ஆடு மாடுகள் இருக்கு, எல்லாத்துக்கும் தண்ணீர் தேவை, விவசாயம் செய்வதற்கு தண்ணீர் தேவை. அதனால துறவுனா ஒரு கிணறை தோண்டுகிறான். கிணறை தோண்டும் பொழுது அங்க ஒரு கிணறு உண்டாகுது, கண்டுபிடிக்கிறான். அதுதான் ஏசேக். உடனே அங்க கேராரின் பள்ளத்தாக்கு மேய்ப்பர்கள் வந்து, இது எங்களுடையது, கெட் அவுட், அவன்கிட்ட அபகரித்தார்கள். அவன் பாருங்க அமைதியாய் இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்க போய் துறவ தோன்றான். அங்கேயும் அவனை நிம்மதியா விட்டாங்க. நான் சொல்றேன், இந்த உலகத்தில் உங்களை நிம்மதியா விட மாட்டாங்க. ஆமாம், தூங்கிட்டு இருந்தா தெளிப்புட்டு, எப்படி நீங்க தூங்கலாம், எனக்கு தூக்கம் வர மாட்டேதுன்னு மனைவி சொல்றாங்க. எப்படி நீங்க நிம்மதியா தூங்கலாம்? ஹஸ்பண்டை பார்த்து, எப்படி நீங்க நான் எனக்கு நிம்மதியா தூங்க வர மாட்டேன், நீங்க ஏன் தூங்குறீங்க? ஐயா படப்பாவுமே, ஏன் அவர் நிம்மதியா தூங்க விடுங்களேன், உங்களுக்கு தான் நிம்மதி இல்லைன்னா. அங்க இன்னொரு துறவை தோண்டுகிறான். அதுவும் அவர்கள் அபகரித்தார்கள். உடனே அவன் என்ன பண்ணான் சொன்னமா, அதுக்கு சித்னா அப்படின்னு பேரை வச்சு. துறவை தோன்றது எவ்வளோ கடினம் தெரியுமா? ஒரு கிணறு தோண்டணும்னா எத்தனை மாசங்கள் எடுத்திருக்கும், எவ்வளோ வேர்வை சிந்திருப்பாங்கன்னு தெரியாது. அந்த காலத்தில் எக்யூப்மெண்ட்ஸ் தான் கிடையாது, அந்த காலத்தில் போரிங் மிஷின் தான் கிடையாது, அந்த காலத்தில் கையில் தான் தோண்டணும், ஜேசிபி தான் கிடையாது, எந்திரங்கள் கிடையாது. அவ்வளோ பாடுபட்டு பெற்றுக்கொண்டதை காக்கா வடைய தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறான். எவ்வளோ ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும்ல, எவ்வளோ ஹர்ட்டிங். ஒரு பக்கம் அவமானம், இன்னொரு பக்கம் நஷ்டம், கஷ்டம். He gone through so much in life. அவன் லைஃப்ல அது போல அவன் வாழ்க்கையில பாடுபட்டு இருக்க மாட்டான். அந்த 26ஆம் அதிகாரம் அவன் வாழ்க்கையில ஒரு கசப்பான ஒரு அனுபவம். ஆனா அந்த அதிகாரம் முடியும் போது அவன் வாழ்க்கையில் அதை காட்டில ஒரு மகிமையான கனமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை அவன் முடிவில் பார்க்குறான். அவன் இழந்தது, ஆண்டு சொன்ன, நீ இழந்தது ஏசேக்கு சித்தனால உடனே ஆண்டு சொல், ரெஹோபோத்தை கர்த்தர் கொடுத்து, ஆமென், அந்த எல்லைகளுக்குள்ளேயே சத்ருவை விடாமல் வேலி அடைத்து. நான் விசுவாசிக்கிறேன், ஏசேக்கு வந்தவனுக்கு, சித்னாக்கு வந்தவனுக்கு ரெஹோபோத் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? எல்லாம் பக்கத்தில் தான், ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கூட இருக்குமான்னு தெரியல. ஏசேக்க புடுங்கினவனுக்கு, சித்னாவை புடுங்கினவனுக்கு ரெஹோபோத்தை புடுங்குவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் என்ன பண்ணிருப்பா தெரியுமா ஆண்டவர்? ரெஹோபோத்தை கொடுக்கும் போதே சுத்தி தேவதூதர்களை நிப்பாட்டிட்டாரு. ஆமென். நான் சொல்றேன், சில காரியத்தின் மேல் தேவதூதருடைய பணிவிடையை கர்த்தர் சொல்லுகிறார். உங்க குடும்பத்தின் மேல, உங்க பொருளாதாரத்தின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல, உங்க பிள்ளைகள் மேல நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன். ஆமென். ஏஞ்சலிக் ஃபென்ஸ் இஸ் கமிங். Angelic fence is at the amen சொல்றேன். Angelic fence is coming in my family. Angelic ministry is coming. Protection is coming in my business. இனிமேல் அந்த business நஷ்டத்துல போகாது. Amen. I believe, amen, God is making a fence. ஒரு ரெஹோபோத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். கர்த்தர் ஒரு ரெஹோபோத்தை ஏற்படுத்தி, இனிமேல் சத்ருவின் உட்புகுறல் இருக்காது. இனிமேல் சத்ருவின் உட்புகுறல் இருக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோபின் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்தார். ஆமென். இந்த காலவேளை சொல்றேன், your house is fenced, your family is fenced, your church is fenced, no matter what. ஆமென். எவ்வளவு சத்ருவுடைய threatening வார்த்தைகள் இருக்கலாம், எவ்வளோ காரியங்கள் சத்ரு எவ்வளோ யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், யோசனையின் வல்லவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக, ஆமென், வேலி அடைத்திருக்கிற கைகளை தட்டி, I am fenced, I am fenced, I am fenced, no more. ஏசேக்கின் அனுபவம் கிடையாது, சித்னாவின் அனுபவங்கள் கிடையாது. கர்த்தரினை ரெஹோபோத்துக்கு கொண்டு போகிறார். காமென் ரெஹோபோத், இந்த கைகளை தட்டி, இந்த வருஷம் ரெஹோபோத், இந்த வருஷம் ரெஹோபோத், இந்த வருஷம் ரெஹோபோத்,
இந்த வருஷம் ரெஹபோத் இன் ஜீசஸ் நேம். இந்த சபைக்கு ஒரு ரெஹபோத். ஆமென். எதெல்லாம் இழந்து போனீங்களோ, எதுதான் உங்களை விட்டு போனதோ, எதெல்லாம் உங்களை அவமானப்படுத்திட்டு போனார்களோ, அவர்களே வைத்து கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் ஆண்டவர் ரெஹபோத்தை கொடுத்து அதுக்கப்புறம் பேர்ஷபா அப்படின்னு ஒரு துறவை கொடுப்பார். பேர்ஷபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7 துறவுகள் அர்த்தம். எத்தனை பேர் ஆமென்? 7 துறவுகள் அர்த்தம். பேர்ஷபாவை கொடுத்து அவனை பேரும் புகழுமாக்குனார். பக்கத்தில் சொல்ல பேர்ஷபாவை கொடுத்து உங்களை பேரும் புகழுமாக்குவார். இனிமேல் ஒருத்தனும் பேச முடியாது. பேர்ஷபாவை கொடுத்துட்டான்னா இனிமேல் ஒருத்தனும் அப்படின்னா 7 துறவு + 1 அப்படின்னா எத்தனை? 8. சாத்தானுக்கு ஒரு கொட்டு. உடனே பேர்ஷபாவை பார்த்த உடனே, ரெஹபோத்தை பார்த்த உடனே, எவன் தான் அவனை எத்துனானோ, அபிமெலேக்கு ராஜாவும் அந்த போர் தலைவன் இருக்கான் பாருங்க, அந்த கமாண்டர், அவங்க தானே இப்போ பிரைம் மினிஸ்டரும் அடுத்து யார் மிலிட்ரி கமாண்டர் தானே மெயின். 2 பேர் வந்து எஸ் சார், சல்யூட் சார். அங்கே பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் தப்பு நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த தீமையும் பண்ணல சார், ப்ளீஸ் சார் எங்களை ஒன்றும் பண்ணிடுறாங்க. இவன் ஒன்றுமே பண்ணல, அவன் வாட்டுக்கு இருக்கிறான். அவனுக்கு பயம் வந்துடுச்சு. பேர்ஷபாவை பார்த்து, ரெஹபோத்தை பார்த்து அவங்களுக்கு என்ன வந்துடுச்சு? பயம் வந்துடுச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் மற்றவங்களை பயம் முறுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அவனுக்குல. பேர்ஷபா, ரெஹபோத், the double blessing. பார்த்தீங்கன்னா சார் எங்கள் கூட கவனன்ட் பண்ணுங்க, உடன்படிக்கை பண்ணுங்க, நாங்கள் எங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுக்கு விருந்து கொடுத்து, ஆமென், எந்த தேசத்தில் அவமானப்பட்டானோ அதே தேசத்தில் தேசத்தின் தலைவர்களை வச்சே சல்யூட் பண்ண வச்சாரு. பக்கத்தில் பார்த்துங்களேன், உங்களை அசால்ட் பண்ணவங்க தான் சல்யூட் பண்ணுவாங்க. உங்களை அசால்ட் பண்ணாங்கல்ல, உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனாங்கல்ல, உங்களை பார்த்து சி அப்படின்னு சொல்லி போனாங்கல்ல, அவங்கள வாங்க சல்யூட். ஆமென். மொர்தெக்காய் அசால்ட் பண்ணா, ஆனா அவனை சல்யூட் பண்ண வச்சார்ல, ஆமனை வச்சு. ஆமென். இருக்கிற இடத்துல அப்படி எந்திரிங்களேன், எந்திரிங்க. கர்த்தர் அதை செய்ய போகிறார். எத்தனை பேர் வெட்கத்துக்கு பதிலாக ஆமென் ரெட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவார். ஆமென். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இதுக்கு எல்லாவற்றிலும் அவர்கள் யோபு எடுத்துக்கோங்க, டேவிட் எடுத்துக்கோங்க, ஜோசப் எடுத்துக்கோங்க, இப்போ கடைசி பேசின ஐசக் எடுத்துக்கோங்க. அவங்க கர்த்தரை கனப்படுத்தினார். கனவீனப்பட்ட பொழுது வாயை திறந்து அவர்கள் ஆண்டவரை தூஷிக்கல. என்ன ஆண்டவரை நீங்க சொல்லி தானே நான் இருந்தேன். சில பேர் வாயை திறந்து நீங்க ஆண்டவரை உங்கள் கனவீனம் வந்தோடனே எதுக்கு நீங்க ஆண்டவரை கனவீனப்படுத்துறீங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். Actually, when you honor, even though you are dishonored in that place, you honor God. Don't complain, don't murmur. ஆமென். நான் இந்த வருஷ துவக்கத்திலே வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணட்டும். இனிமேல் ஆத்திரம் வரக்கூடாது, ஸ்தோத்திரம் தான் வரணும். அப்பதான் ஆனர் வரும். ஆமென். கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன்றான் தாவீது. ஒரு டிஸ்ஆனர் எப்ப தெரியுமா? அபிமெலேக்கு ராஜாவினால் பைத்தியம் நினைச்சு சீ போடா அப்படின்னு துரத்த, ராஜாவினால் துரத்தி விடப்படுகையில் எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 34. அவன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலமும். நான் விழிப்பேன் தெரியுமா? ஆண்டவன் கண்ணு இல்லையா, உங்களுக்கு காது இல்லையா? இப்படி கேவலப்பட்டு ஒரு பைத்தியக்காரன் நிலைமையில விட்டுட்டீங்களே ஆண்டவர் என்னைய அப்படின்னு நினைச்சு எழுதியிருப்பேன். ஆனா அவன் சொல்றான், என் வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவான். நான் அவமானப்பேன், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். அங்கதான் திருப்பி சொல்லுவார், ஆமென், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேர்வெடுக்கோ பியூட்டிஃபுல்லா. கையை தட்டுங்களேன். அதனாலதான் வாழ்க்கையில டபுள் பிளெஸிங். Never use this lips
to dishonor God. Never use this body to dishonor God. உங்க சரீரம், உங்க வாழ்க்கையும் உங்க வாயும் காப்பாற்றப்படணும். பக்கத்துல பார்த்துடும். உங்க துன்பப்படும் பொழுது பக்கத்துல நீங்க துன்பப்படும் போது உங்க வாயும் உங்க வாழ்க்கையும் கவனமா பார்த்துக்கோங்க. கவனமா பார்த்துக்கோங்க. உங்க வாயும் மாறிடக்கூடாது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் ரவுடிடான்ட்டு போய் குத்திடக்கூடாது. ஏசேக்க எடுத்த விட்டேன், சித்தனாவை எடுத்தனா செத்தடா அப்படின்னு சொல்லல. விட்டு கொடுத்தான். நம்ம சொல்லணும், தேவ பிள்ளைகள் விட்டு கொடுத்துடணும். பக்கத்துல விட்டு கொடுத்துடணும். பொறுத்தே போயிடணும். சில பேர் என்ன பண்ணுமா, பொறுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுத்திடுவாங்க. நான் மதுரைக்காரன், அதில் பொறுத்திடுவாங்கன்னு சொல்றேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஓவர் ஆடுற, எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிற, போடா நின்றோம். ஆனா ஆண்டவர் சொல்ல, பொறுத்தே போயிரு. பக்கத்துல பார்த்தா ஒன்னும் பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்சம் அந்த அவமானம், கொஞ்சம் நல்ல அவமானம், கொஞ்சமான நிந்தை கர்த்தர் அனுமதித்துக்கிறார். ஆனா ரெகபோத் வரும்போது அவர் பொறுத்திருக்க மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி நீங்க நல்லவர் அப்பான்னு மட்டும் சொல்லுங்க. தாவீது போல நீங்க ரொம்ப நல்லவர் அப்பா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று அவ்வளோ கசப்பான அனுபவத்தில் எழுதுறாரு. அவர் அப்படி எழுத முடியும்னா நாங்கள் நம்ப இருக்கிற தெய்வம், ஆண்டவரே நீர் ஒருபோது எங்களை விட்டு விலக மாட்ட, என்னை விட்டு கைவிட மாட்டீங்க. ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே கைகளை உயர்த்தி உங்க அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்டதாலே முடிந்ததென்று கைகளை உயர்த்தி தூக்கி எறியப்பட்ட என்ன வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, சொல்லுங்க, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தால் உயர்த்தி வைத்த, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தால் உயர்த்தி வைத்தவரே. சொல்லுங்க, அழகான கண்கள் என்னை மல்பரா சொத்துரோ மக்கல்பலா சபோரோ லல்பரா ட்ராபஹதா மெஹே மல்பலோ சபரா தோரோ பலா செதேரியா பத்தோ மல்பலோ சபலா த்ரியா மத்தோ மசோபரோகோபா தல்பா மிஹிந்தே மசோபரோகோபா. ஆமென். மிக தெளிவாய் நான் உணர்த்தப்படுகிறேன். பாஸ்டர், கர்த்தர் உங்க கைகளில் போட்ட அஸ்திபாரம், சில காரியங்கள் ஸ்டாப் ஆயிருக்கு. ஆமென். நாங்க செருபாபேல் போட்ட அஸ்திபாரம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொன்னார், உன் கையில் இருக்க தூக்குநூலை நான் பார்க்கிறேன் சொன்னாரு. நீ வெக்கப்பட்டு போய் நீ ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட் பாதியில நிக்கலாம். நீங்கள் ஆரம்பிச்ச அஸ்திபாரம் போட்டு அப்படியே சில காரியங்கள் அப்படியே ஸ்டார்டிங்லேயே ஸ்டாப் ஆயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் கையினால் அஸ்திபாரம் போட்டேன், உன் கையை அதை கட்டி தீர்க்கும், நான் வெக்கப்பட்டு போக விட மாட்டேன். செருபாபேலே, உன் கையினால் அஸ்திபாரம் போட்டதை உன் கையை அதை கட்டி தீர்க்கும். உன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகப்போ. கைகளை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த சபையில ஆண்டவர் நிறைய காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுகிறார்.
அவர் பலத்தினால, அவருடைய வல்லமையினால பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஆண்டவங்க மூலமாய் செய்ய போறார். கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு பெரிய கரவழி